என் கைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என் கையை நான் உங்ககிட்ட திறந்து கட்டாத வரைக்கும் என் கைக்குள்ள என்ன இருக்குங்கிறத உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் நாசா இங்கேருந்தே கோடானும் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கிரகத்தில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, இன்னொரு கிரகத்தில் நீர் இருக்குங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. அது எப்படி இங்கேருந்தே பல நூறு ஒளியாண்டு தள்ளியுள்ள ஒரு கிரகத்தில் இது இருக்குது, அது இருக்குது, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நாசா நமக்கு அதில் பூசுத்துறாங்களா, இல்லை அதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கா? வாங்க பார்க்கலாம். எந்த கிரகத்தில் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்க ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு ஒரு மெத்தடை பயன்படுத்துவாங்க. ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். ஒரு ப்ரிசத்தில் ஒயிட் லைட் பட்டு வெளிவரும் போது வானவில் மாதிரி 7 கலராக பிரிஞ்சு வரும். இது எப்படி நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒளியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ஒளியில் வெவ்வேறு அலைநீளங்களுடைய பல கதிர்கள் கலந்துருக்கும். ஒரு ஒயிட் லைட் ப்ரிசத்தில் படும்போது அதில் உள்ள கதிர்கள் அதோட அலைநீளத்துக்கு ஏற்றாப்புல பிரிய ஆரம்பிக்கும். இப்படி பிரியறது மூலமாக தான் நமக்கு 7 கலராக பிரிஞ்சு தெரியுது. இப்படி ஒரு ஒளியில் உள்ள கதிர்களை அதோட அலைநீளத்துக்கு ஏற்றாப்புல பிரித்து அதை பற்றி படிக்கிறது பேர் தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இதுக்கு பயன்படுத்துகிற எக்யூப்மெண்ட் பேர் தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி எக்யூப்மெண்ட். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் டிரான்ஸ்மிஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பயன்படுத்தி தான் எந்த கிரகத்தில் என்ன வாயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதில் நமக்கு என்ன நடக்கும்னா, ஒரு லைட் சோர்ஸ்லேருந்து வர ஒளி அந்த பொருளில் படும்போது அந்த பொருள் சில அலைநீளங்களை மட்டும் அதிகமாக உள்வாங்கி மீதியை தான் கடத்தும். இப்படி உள்வாங்கப்பட்ட அலைநீளங்கள் கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒரு மாதிரியும், ஆக்சிஜனுக்கு ஒரு மாதிரியும், தண்ணிக்கு ஒரு மாதிரியும், இப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தனித்துவமாக இருக்கும். இது அந்த எலமெண்ட்டோட கைரேகை மாதிரி ரொம்ப தனித்துவமான பண்பு. இப்படி உள்வாங்கப்பட்ட அலைநீளங்களை வச்சு அந்த பொருளில் என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். இதே முறையை பயன்படுத்தி தான் எந்த கிரகத்தில் என்ன வாயிருக்குங்கிறத கணிக்கிறாங்க. இதை எப்படி பண்ணுறோன்னா, நம்ம பூமி எப்படி சூரியனை சுற்றி வருதோ அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரும். நம்ம எந்த கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறோமோ அது சுற்றி வர நட்சத்திரத்திலேருந்து வர ஒளியை ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எக்யூப்மெண்ட் மூலமாக கேப்சர் பண்ணி அதில் என்னென்ன அலைநீளங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு கணிப்போம். இதை ஏன் கணிக்கிறோன்னா, ஒரு நட்சத்திரம் வெளியிடுற ஒளி அதில் உள்ள எலமெண்ட் அப்புறம் அதோட டெம்பரேச்சரை பொறுத்து மாறுபடும். அதனால தான் சில நட்சத்திரங்கள் ப்ளூவாகவும், சிலது மஞ்சளாகவும், சிலது சேப்பாகவும் தெரியுது. ஏன் நம்ம சூரியன் கூட மஞ்சள் கலந்த சிவப்பு நிறத்தையும் காட்சி அளிக்குது. இப்படி அந்த நட்சத்திரத்திலிருந்து வந்த ஒளியை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நட்சத்திரத்துக்கும் நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் எக்யூப்மெண்ட் நடுவில் அந்த கிரகம் வரும்போது அந்த நட்சத்திரத்திலிருந்து வர ஒளி அதோட வளிமண்டலத்தில் படும். அப்படி வளிமண்டலத்தில் படும்போது அதில் உள்ள வாயுக்கள் சில கதிர்களை மட்டும் அதிகமாக உள்வாங்கி மீதியை தான் கடத்தும். அப்படி கடத்தப்பட்ட கதிர்களை ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் எக்யூப்மெண்ட் மூலமாக கேப்சர் பண்ணி அதில் என்னென்ன அலைநீளங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு கணிப்போம். இப்படி நமக்கு கிடைச்ச அந்த நட்சத்திரத்தோட ஸ்பெக்ட்ரல் அனாலிசிஸையும் அந்த கிரகத்தோட ஸ்பெக்ட்ரல் அனாலிசிஸையும் ஒன்னோடு ஒன்று கம்பைன் பண்ணி எந்தெந்த அலைநீளங்கள் எவ்வளோ உள்வாங்கப்பட்டிருக்குன்னு கணக்கிடுவோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படி உள்வாங்கப்பட்ட கதிர்களோட அலைநீளம் அந்த கிரகத்தில் உள்ள வாயுக்களுக்கு ஏற்றாப்புல மாறுபடும். இப்படி உள்வாங்கப்பட்ட கதிர்களோட அலைநீளத்தையும் அதோட அளவையும் வச்சு அந்த கிரகத்தில் என்னென்ன வாயுக்கள் இருக்குங்கிறத இங்கேருந்தே நம்மளால் கணிக்க முடியும். இந்த முறையை பயன்படுத்தி தான் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வாஸ்ட் 96b கிரகத்தை ஒரு ஆய்வு பண்ணிச்சு. இந்த ஆய்வில் என்ன கணக்கிட்டாங்கன்னா, அதோட நட்சத்திரமான வாஸ்ட் 96லேருந்து வந்த ஒளியில் வாஸ்ட் 96b எந்தெந்த அலைநீளங்களை உள்வாங்கி இருக்குங்கிறத கணக்கிட்டாங்க. அப்படி கணக்கிடும் போது 0.6 மைக்ரான்லேருந்து 2.8 மைக்ரான் அலைநீளங்கள் அதிகமாக உள்வாங்கப்பட்டிருக்கு தெரிஞ்சிச்சு. இது நீரோட தனித்துவமான பண்பு. இதை வச்சு அந்த கிரகத்தில் நீர் மூடு பனியாகவும் மேகமாகவும் இருக்கிறத சயின்டிஸ்ட் உறுதி செஞ்சாங்க. இதே முறையை பயன்படுத்தி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வாஸ்ட் 39b சொல்லப்படக்கூடிய இன்னொரு கிரகத்தை ஆய்வு மேற்கொள்ளும் போது அந்த ஆய்வின் முடிவில் என்ன தெரிஞ்சதுன்னா, 4 மைக்ரான்லேருந்து 4.5 மைக்ரான் அலைநீளங்கள் மட்டும் அந்த கிரகத்தோட வளிமண்டலத்தால் அதிகமாக உள்வாங்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்தது. இது அந்த கிரகத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடோட ஒரு பண்பு. இதை முறையை பயன்படுத்தி தான் அந்த கிரகத்தில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறத சயின்டிஸ்ட் உறுதி செஞ்சாங்க. இப்படி தான் நாசா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பயன்படுத்தி பல கோடி கிலோமீட்டர் தள்ளியுள்ள கிரகத்தில் என்னென்ன இருக்குங்கிறத இங்கேருந்தே உறுதியாக சொல்கிறாங்க.